الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாள் இரவிலே நாம் இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு ஆண்டும் கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த இரவு அதனுடைய தொடக்கத்தில் அல்லாஹு தஆலா அடியார்களை நெருங்கி வந்து கேட்கின்றான், என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா? நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். என்னிடம் ரிஸ்க் வாழ்வாதாரம் தேடுபவர்கள் இருக்கின்றார்களா? நான் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றேன். என்னிடம் சோதனையில் சிக்குண்டு பலா முசீபத்துகளில் சிக்குண்டவர்கள் இருக்கின்றார்களா? அவர்கள் என்னிடம் கேட்டால் நான் அவர்களுடைய எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் அவர்களுக்கு நல்வாழ்வு வழங்குவேன் என்று அல்லாஹு தஆலா என்னென்ன அறிவிப்புகளை செய்து கொண்டே இருக்கின்றான். காலை அதிகாலை ஃபஜ்ர் நேரம் உதயமாகும் வரை இந்த அறிவிப்புகளை அல்லாஹ் செய்து கொண்டே இருக்கின்றான் என்று அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு புனிதமான ஒரு இரவு, நம்முடைய வாழ்வாதாரங்கள் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு இரவு, நம்முடைய எல்லா விதமான அமல்களும் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த இரவில் இனி அடுத்த ஆண்டு காலம் வரை யார் யார் இருக்க போகிறார்கள், யார் யார் இருக்க போவதில்லை, யார் யாருக்கு என்னென்ன உணவு இருக்கின்றது இல்லை என்பதை இந்த ஓராண்டு காலங்களில் செய்த எல்லா செயல்பாடுகளும் இன்றைக்கு அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்பட்டு இனி வரக்கூடிய ஆண்டுகளுக்கு உண்டான வரவு செலவு கணக்குகளை பார்க்கக்கூடிய ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த இரவில் தான் ஒவ்வொரு விஷயமும் தீர்மானிக்கப்படுகின்றது, ஒவ்வொரு விஷயமும் பிரித்து தீர்மானிக்கப்படுகின்றது என்று அல்லாஹு தஆலா அருள்மறையில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இரவு, இந்த இரவை பாக்கியமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாள் இரவை நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் இரவில் வணங்குங்கள், பகலை நோன்பாக கழியுங்கள், பகலில் நோன்பு வையுங்கள் என்று இந்த நாளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான், இந்த ஷாபான் மாசத்தினுடைய 15வது நாள் இரவை நீங்கள் அடைந்து விட்டால் அந்த இரவு முழுக்க இபாதத்தில் கழியுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு முழுக்க இபாதத்து. பொதுவாகவே இந்த மார்க்கத்துல இரவுல கண் விழிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. இஷாவுக்கு பின்னாடி ஆச்சுன்னாக்க தூங்குறது தான் வேலைன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்த்தையும் பேசவெல்லாம் வேண்டாம். இரவனுடைய
நிம்மதியை முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இரவுல நிம்மதியை கொடுத்திருக்கின்றான், தூக்கத்தை கொடுத்திருக்கின்றான். எனவே இரவு இஷா முடிஞ்சிருச்சுன்னா தூங்கிடுங்கன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகாலை நேரம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழ வேண்டும் என்பதற்காக இரவு முன்னேரம் இஷா முடிந்து விட்டால் உறக்கத்தை ஆரம்பிக்க சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பாக்கியமான இரவுகள் வருகின்ற பொழுது அந்த இரவை நீங்கள் இபாதத்தில் கழியுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான இரவை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த இரவில் அல்லாஹு தஆலா எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்கின்றார். இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து முஸ்லிம்கள் எல்லாமே கையேந்திட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நம்மளுடைய ஆயுள் அதிகமாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்கள் 3 யாசின் நாம் ஓதுகின்றோம். ஆயுள் நீளத்திற்காக, பலா முசீபத்துகள் நம்மை விட்டு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி, வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த வாழ்வாதாரத்தில் அதிகமான பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்றெல்லாம் நாம் யாசின் ஷரீஃப் ஓதுகிறோம் இல்லையா? பொதுவாகவே யாசின் ஷரீஃப் யாசின் மௌத்தா போனவங்களுக்கு அதிகமாக ஓதும். ஆனா இந்த மாதிரியான சிறப்பு நாட்கள் வருகின்ற பொழுது நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் யாசீனை ஓதுகின்றோம். ஆயுள் அது யாருடைய கையில இருக்குது? நம்மளுடைய வாழ்க்கை என்பது அது யாருடைய கையில இருக்குது? என்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது என்று என்னால் சொல்லிவிட முடியுமா? எந்த மனிதனாவது சொல்லிவிட முடியுமா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் தான் இருக்கின்றது என்று சொல்லி? நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கையில் அல்ல, படைத்தவனுடைய கையில் இருக்கின்றது. அந்த வாழ்க்கை எந்த நிமிடம் வரை இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த ஆன்மாவை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றானோ அந்த வினாடி வரை இந்த உலகத்தில் அந்த ஆன்மா இருக்கும். அந்த வினாடியை கடக்கின்ற பொழுது அந்த உடலில் இருந்து அந்த ஆன்மாவும் சென்றுவிடும். எனவே நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பயன்படுத்த சொல்லி நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நம்மளுடைய ஆயுளில் அதிகமான பரக்கத்து வேண்டும். கணவன் மனைவி எவ்வளவுதான் அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்ந்தாலும், பெற்றோர் பிள்ளை எவ்வளவுதான் அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் அன்பு பாசங்களோடு பின்னி பெருத்தெடுத்து வாழ்ந்தாலும், என் வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 ஆண்டு காலங்களை நான் அவங்களுக்காக கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த வாழ்க்கை நம்ம கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? அவன்கிட்ட தான் இருக்கு. அந்த நிர்ணயம் என்பது அவனிடம் இருக்கின்றது. எனவே அவனிடம் கேட்க வேண்டும், ஆயுளை அதிகரித்துக் கொடு, என்னுடைய வாழ்க்கையில் நான் நற்காரியங்கள் அதிகமாக செய்வதற்கு இன்னும் ஆயுளை அதிகமானதாக ஆகும். வெறுமனே பாவமான காரியங்கள் செய்வதற்கோ, இந்த உலகத்தினுடைய சம்பாத்தியங்களை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கோ என்கின்ற தவறான எண்ணம் எல்லாம் இல்லாமல், நான் நற்காரியங்கள் இந்த உலகத்தில் என் வழியாக நற்காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் என்னுடைய ஆயுளை அதிகரிக்க ரப்பிடம் கேட்கின்றேன் என்கின்ற முழுமையான இஹ்லாஸான எண்ணத்தோடு நாம் ஆயுளை அதிகமாக கேட்போம். ரிஸ்க் இரண்டாவது, அதுவும் நம்ம கையில இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், நான் கடை வச்சிருக்கேன், என்னுடைய கடை, என்னுடைய சம்பாத்தியம், நான் வேலை செய்யறேன், என்னுடைய ஊதியம், என்னுடைய ஊதியம் என்று சொல்லி நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம். ஆனா ரிஸ்க் அவன் நினைச்சா மட்டும்தான் அது கொடுக்க முடியும். ஒரே கடை, இங்கிட்டு ஒருத்தர் திறக்கிறாரு, அங்கிட்டு ஒருத்தர் திறக்கிறாரு, ஒரே மாதிரியான கடை, ஒரே மாதிரியான பொருள், அந்த பொருள்லையும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆனா ஒருத்தர் கடையில கூட்டமா இருக்கு, இன்னொருத்தர் கடையில கூட்டமே இல்லை. அந்த ரிஸ்க் யார் மூலமாக கொடுக்கப்படுகின்றது? அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் அது முடியும். இறைவனால் மட்டும்தான், படைத்தவனால் மட்டும்தான் ரிஸ்கை நிர்ணயம் செய்ய முடியும். நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு இரணம் தேவை என்பதை அவன் அறிந்தவன். நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இரணம் இன்னும் பாக்கி இருக்கின்றது என்பதையும் அவன் அறிந்தவன். எனவே அவனிடம் கேட்க வேண்டும், எனக்கு வாழ்வாதாரத்தை கொடு, எனக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்வாதாரத்தில் அதிகமான பரக்கத்தையும் கொடு, ரிஸ்கிலே பரக்கத்தை கொடு என்று அல்லாஹ்விடம் கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பலா முசீபத்துகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அல்லாஹ்விடம் கரம் ஏந்தி எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இருக்கின்றோம்.
அல்லாஹ் துஆக்களை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சில விசேஷமான தினங்கள், சில விசேஷமான நேரங்கள், சில விசேஷமான இரவுகள், அந்த அடிப்படையில் அந்த விசேஷமான இரவுக்குள் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் துஆவை அங்கீகரிக்க காத்திருக்கிறார். நம்மளுடைய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிப்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம்மை நெருங்கி வந்திருக்கின்றான், இறங்கி வந்திருக்கின்றான். முதல் வானம் வரை இறங்கி வந்து அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கின்றார்களா? இந்த தேவை இருக்கின்றதா? கேளுங்கள் கொடுக்கின்றேன். அந்த தேவை இருக்கின்றதா? கேளுங்கள் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கின்றான். கொடுப்பதற்கு கொடுக்கின்ற கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கின்றான். கேட்பதற்கு நாம் கரமேந்த தயாராக இருக்க வேண்டும். அப்படி நாம் கரமேந்தி விட்டால் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்ற இந்த இரவிலும் கூட ஒரு சில துர்பாக்கியவான்களுடைய பாவங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. இந்த இரவிலும், இப்படிப்பட்ட பாக்கியமான இரவிலும் கூட ஒரு சில துர்பாக்கியவான்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வரிசைப்படுத்தி காட்டினார்கள், யார் யார் இந்த இரவிலும் பாவங்கள் மன்னிக்கப்படாத துர்பாக்கியவான்கள் என்று சொல்லி. முதலாவது சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக், ஷிர்க் வைக்கக்கூடியவர், இணை வைக்கக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ என்று சொல்லி நமக்கெல்லாம் எவ்வளவு வார்த்தையில் சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஷிர்க் என்பது நம்மை பொறுத்த மட்டிலும் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது, ஷிர்க் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு இறைவனை வணங்குவது, சிலை வணக்கம் செய்வது, அல்லாஹ்வுக்கு நிகராக நாம் சிலையிடம் ஏதாவது உதவி தேடுவது, சிலையிடம் போய் நின்று வணங்குவது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஷிர்க்கில் பல வகைகள் உண்டு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்தி காட்டினார்கள். இணை வைத்தல், இணை வைக்கிறதுனா நம்ம உருவம் உள்ள கடவுளை வணங்குறது இல்ல, உருவம் இல்லா இறைவனை நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். அவனையே ரப்பாக ஏற்றிருக்கின்றோம். அல்லாஹு அஹது, அல்லாஹு சமது, லம் யலிது வலம் யூலது என்பதை நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றோம். அவன் தனித்தவன், எந்த தேவையும் இல்லாதவன், அவன் யாரின் மூலமாகவும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் எதற்கும் தேவையில்லாதவன் என்கின்ற எல்லா விதமான அந்த தாத்பரியங்களை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை புரிந்து வைத்திருக்கின்ற நாம் நம்மளுடைய செயல்பாடுகள் வழியாக, நம்மளுடைய அவ்வப்போது வெளிப்படுகின்ற சில வார்த்தைகள் வழியாக நாம் எப்படி கையாண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை யோசிக்கின்ற தருணத்தில் நாம் இருக்கின்றோம். மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் தஸத்தக யுராஇ ஃபகத் அஷ்ரக. முகஸ்துதி இருக்கின்றது. முகஸ்துதி, அடுத்தவர்கள் பார்க்க நான் செய்வது, அடுத்தவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் செய்வது. இவர் பார்க்கின்றாரே என்பதற்காக வேண்டி தொழுகையை அலங்கரிப்பவன், இவர் பார்க்கின்றாரே என்பதற்காக வேண்டி 100 ரூபாய் போட வந்த இடத்துல கூட ஒரு 500 ரூபாவை போட்டு போடுறது. ஏன்னா அவங்க சொல்லணுமா, இவர் பெரிய கொடை வல்லல், நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி செய்யறது இருக்குது இல்லையா? சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய பேசுறது, சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய அமல் செய்யறது, தொழுகிறது. யார் இப்படி முகஸ்துதிக்காக வேண்டி செய்கின்றார்களோ அவர்கள் ஷிர்க் வைத்தவர்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கின்றது. யார் முகஸ்துதிக்காக வேண்டி தொழுகின்றார்களோ ஷிர்க் வைத்து விட்டார்கள். யார் முகஸ்துதிக்காக வேண்டி தர்மம் செய்தார்களோ அவர்கள் இணை வைத்தவர்களாக. நம்ம நேரடியாக இணை வைக்கவில்லை என்று சொன்னாலும் இதுவெல்லாம் மறைமுகமான இணை வைப்போடு போய் நம்மை ஒன்றரை கலந்து விட செய்கின்றது. நம்மளுடைய இஹ்லாஸ் என்கின்ற அந்த தன்மையை விட்டும் நம்மளுடைய உள்ளத்தை ஒருமைப்படுத்தாமல் நம்மளுடைய உள்ளம் கசந்து போய் நம்மளுடைய உள்ளத்தின் வழியாக ஷைத்தான் ஊடுருவி சில இப்படி செயல்பாடுகளை அவன் செயல்படுத்த வைக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், ஈமான் கொண்டவர்கள் முஃமின்கள் என்று சொன்னால், உண்மையான ஈமானை உள்ளத்தில் சுமந்தவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நினைவை அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால்
அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை எடுத்து சொல்லப்பட்டால், வஜிலத்து குலூபுஹும் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும். வைதா துல்லியத் அலைஹிம் ஆயாத்துஹு அவனுடைய வசனங்களை எல்லாம் ஓதி காட்டுகின்ற பொழுது, ஓதுகின்ற பொழுது, எடுத்துரைக்கின்ற பொழுது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிப்பான். அவர்கள் அந்த ரப்பின் மீதே முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றார். ரப்பின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். நம்மளுடைய நம்பிக்கை இப்போ சர்வ சாதாரணமாக எப்படியெல்லாம் திசை மாறுகின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு நோய்கள் பெருகி வருகின்ற காலத்திலே நாம் இருக்கின்றோம். நோய்கள் பெருகி வருகின்ற காலம். ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல் அல்லது வேறு ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு தொல்லை, யாராவது அந்த தொல்லையில் அனுபவப்பட்டவர்கள் இருப்பாங்க. நேரா இந்த டாக்டர்கிட்ட போ, அல்லது நேரா இந்த மருந்தை வாங்கு, அல்லது இந்த கிளினிக்கு போ, உனக்கு ஷிஃபாவா. யாராவது சொல்லுவாங்க, உனக்கு முழுமையான குணம் கிடைக்கும். நான்லாம் அங்க போனேன், எனக்கு அந்த மருந்து, அவருக்கு அந்த டாக்டர் கொடுக்கிற மருந்தை மட்டும் சாப்பிட்டேன், எனக்கு முழுமையாக குணம் அடைந்தது. நம்பிக்கை எந்த அளவுக்கு திசை திருப்பப்படுகின்றது என்று சொன்னால், நான் நோயுற்றேன் என்று சொன்னால் ஷிஃபாவை கொடுப்பவன் யார்? நான் நோயுற்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நபிமார்கள் பேசிய வார்த்தை, நான் நோயுற்றால் எனக்கு நிவாரணத்தை கொடுப்பது அவன். இந்த மருந்துகள் வழியாக அல்லாஹ் எனக்கு நிவாரணத்தை கொடுத்திருக்கின்றான், இந்த மருத்துவர் வழியாக அவன் எனக்கு நிவாரணத்தை கொடுக்கின்றான் என்கின்ற அந்த அல்லாஹ் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மளுடைய உள்ளத்திலிருந்து பிடுங்கப்பட்டு, மருத்துவர், மருந்து, இதன் வழியாகத்தான் நமக்கு முழுமையான குணம் கிடைக்கின்றது என்கின்ற அந்த உள்ள அந்த வார்த்தை, அந்த செயல்பாடு, அதன் வழியாக நமக்கு கிடைக்கின்ற விளைவுகள், அதனுடைய பயன்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அப்போயே நம்ம ரப்பிட்ட போய் கேட்டுக்கிட்டு, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். உங்களுக்கு என்ன நடந்தாலும், உங்களுக்கு என்ன நடந்தாலும், இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். யாருக்கிட்ட? அவங்கிட்ட. அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப என்ன நடந்தாலும் முதல்ல உதவி அவன்கிட்ட தேடணும். யா அல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி ஒரு நோவு இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிரமம், நோய் இருக்கின்றது. யா அல்லாஹ், நான் இந்த மருத்துவரிடம் செல்கின்றேன், எனக்கு அவர் வழியாக ஷிஃபாவை நீ கொடு ரஹ்மானே, இந்த மருந்தின் வழியாக ஷிஃபாவை நீ கொடு ரப்பே என்று சொல்லி அவனிடம் இறைந்து விட்டு செல்கின்றோம் என்று சொன்னால் நம்மளுடைய நம்பிக்கை எப்படி? இந்த நம்பிக்கை எப்படி? நான் அவரிடம் சென்றேன், அவர் எனக்கு மருந்து கொடுத்தார், இந்த மருத்துவர் எனக்கு மருந்து கொடுத்தார், அந்த மருந்து எனக்கு முழுமையான குணத்தை கொடுத்தது. இந்த நம்பிக்கை தான், இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய ஈமானை பரிசோதிக்கக்கூடிய விஷயம். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இந்த ஒரு வார்த்தையை எடுத்து நாம் ஹதீஸ்களை தேடி பார்த்தோம் என்று சொன்னால், ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வரும், ஹதீஸ்ல ஒரு நிகழ்வு. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் விண்ணுலக பயணம் செல்கின்ற அந்த தருணத்தில் பல நபிமார்களுடைய கூட்டங்கள், இதை எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். ஒரு சில நபிமார்களோடு ஒரு நபியோடு கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு நபியோடு கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு நபியோடு வெறும் 10 பேர் தான் இருக்காங்க. அவரவர்களுடைய சமூகத்தார்களை நபிமார்கள் எடுத்து செல்கின்ற அந்த நிகழ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு நபியோடு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, ஒரு நபியோடு ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, ஒரு நபியோடு ஒரு சின்ன 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 கூட்டம் தான் இருக்குது. நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் லேசா அப்படி பார்த்து ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு தெரிஞ்சுட்டு, நான் இதுதான் என்னுடைய உம்மத்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது உங்களுடைய உம்மத் இல்ல, கொஞ்சம் அடிவானத்தை எட்டி பாருங்கன்னாங்க.
கொஞ்சம் அடிவானத்தை எட்டி பார்க்க சொன்னார்கள். நான் எட்டி பார்த்தேன், அங்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை பார்த்தேன். பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்தேன். சொன்னார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த கூட்டத்தில் 70,000 பேர், இந்த கூட்டத்தில் 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் செல்வார்கள். அல்லாஹ் உயர்ந்த நசீபை நமக்கு எல்லாம் தந்தருள்வானாக. ஆமீன். அந்த 70,000க்குள்ள 70,000 பேர் எந்த கேள்வி கணக்குமே இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000த்துல நானும் ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லி துவா செய்யுங்கன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000த்துல நானும் இருக்கணும்னு துவா செய்யுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70,000த்துல நீங்களும் இருப்பீங்கன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், அவர் அந்த 70,000த்துக்குள்ள இவங்களையும் ஆக்குன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. இன்னொரு சஹாபி எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ், நானும் அதுக்குள்ள போகணும் போது இந்த விஷயத்துல உக்காஷா முந்தி கொண்டார் என்று சொன்னாங்க. இப்போ 70,000 பேர் எந்த கேள்வி கணக்குமே இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நான் கேட்டேன், 70,000 பேர் எந்த கேள்வி கணக்குமே இல்லாம எப்படி சொர்க்கத்துக்குள்ள, எந்த கேள்வி கணக்குமே இல்லைன்னா எப்படி? கேட்கும் பொழுது சொல்லப்பட்ட பதில், அவங்க எந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டியும் அரபுகளிடம் சில பழக்க வழக்கங்கள் இருந்தது. நோய் வருவதற்கு முன்பாக உடம்புல சூடிட்டு கொள்வது, உடம்புல சில இடங்கள்ல சூடு போட்டுக்கிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுவதற்கும் நோய் வராமல் நம்ம உடலை பாதுகாப்பதற்கும் அப்படின்னு சொல்லி சூடு போட்டுக் கொள்வார்கள். அந்த 70,000 பேர்ல என்னென்ன சிஃபத்துகள் இருக்கும், என்னென்ன தன்மைகள் இருக்கும், கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போறாங்கன்னா அவங்களுக்குள்ள என்னென்ன தன்மைகள் இருக்கும்னா, அவங்க எதுக்காக வேண்டியும் உடம்பில் சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள். ரெண்டாவது சொன்னாங்க, அவங்க எதுக்காக வேண்டியும் சகுனம் பார்க்க மாட்டாங்க, சகுனம் பார்க்க மாட்டாங்க. இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் சகுனம் பார்ப்பது. வலாயத்த தையரூன, பறவை வைத்தோ சில விஷயங்கள் வைத்தோ சகுனம் பார்ப்பது என்பது இந்த மார்க்கத்துல கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்டயும் இருக்குது, பெரிய அளவுல இல்லைன்னாலும் ஒரு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு பகிரங்கமாக இல்லை என்று சொன்னாலும் நம்மளுடைய உள் மனசு இருக்கு இல்லையா, நம்ம வெளியே போகும் பொழுது ஒரு சின்ன தடங்கள் ஏதாவது நடந்து விட்டால், ஏதாவது நடந்துருச்சுன்னா, துபாய்க்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, பிளைட்டுக்கு டைம் ஆகும், வீட்டுல எல்லாத்துக்கும் முசாஃபா செஞ்சுட்டு கிளம்பி வர்ற நேரத்துல அங்கிட்டு ஏதாவது தண்ணி கொட்டிடும். வீட்டுல பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது தண்ணீர் கொட்டி விடும், அல்லது வேற ஏதாவது கிளாஸ் வச்சிருந்தாங்கன்னா அது கீழே விழுந்துருச்சுன்னா, ஏங்க கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க, இது நடக்குது, ஏங்க கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க, ஏதோ போற நேரத்துல ஒரு சின்ன தடங்கல் ஏற்படுது என்று சொல்லி சகுனம், இதெல்லாம் சகுனத்தில் கட்டுப்பட்டது தானே. நம்ம பகிரங்கமாக போய் எனக்கு ஜோசியம் சொல்லு, எனக்கு சகுனம் சொல்லு, பறவை இந்த பக்கம் பறந்தாக்க நான் நல்லதா கெட்டதா அப்படி எல்லாம் நான் பார்த்துட்டு போலையே, நான் எந்த சகுனமும் பார்க்கலையே, அப்படின்லாம் இல்ல. ஆனால் இதற்குள் கட்டுப்பட்டவை தான் இவைகள் எல்லாம். நம்மளுடைய உள் மனது சொல்கின்றது, ஏதாவது வெளியே போகும் பொழுது கால் தடுத்தாலோ செருப்பு தடுத்தாலோ, சிலர் சொல்லுகின்றது போல பூனை குறுக்க போனா கூட நம்மளுடைய உள் மனசு ஏதாவது ஒரு உறுத்தல் ஏற்படுது. போகும் பொழுதே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, ஏதாவது நடக்குமா என்று சொல்லி அந்த ஆள் மனசில் ஏற்படுகின்ற ஒரு சில தாக்கங்கள், இதுவெல்லாம் அவர்களிடம் இருக்காது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி காட்டப்பட்டது. அந்த 70,000 பேர்களுடைய குணம் எதற்காக வேண்டியும் யாரிடத்திலும் சகுனம் பார்க்கக்கூடிய விஷயத்திலோ, இந்த மாதிரி உடம்புக்குள் சூடு போடக்கூடிய விஷயங்களிலோ, அல்லது வேறு ஏதாவது ஓதி பார்த்தல், தவறான விஷயங்களில் போய் ஓதி பார்த்தல், இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்தவர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார். அப்ப
அப்போ நம்மளுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வால் நிர்ணயம் செய்யப்பட்டவை. நாம் ஈமானுடைய ஃபர்துகள் என்று சில விஷயங்கள் படித்திருப்போம். அது வெறுமனே படிப்பு மட்டுமல்ல. அல்லாஹ்வை ஏற்பது, மலக்குமார்களை ஏற்பது, ரசூல்மார்களை ஏற்பது, வேதங்களை நம்புவது என்பது வெறுமனே ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, அது முழுமையாக நம்ப வேண்டும். நன்மை தீமை யாவும் அவன் புறத்திலிருந்து ஏற்படுகின்றது என்பதை நான் முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன் என்பதையெல்லாம் நாம் சிறுவயதில் படித்திருப்போம். ஆனால் அது வெறுமென படிப்பு மட்டுமல்ல, நல்லவை தீயவை யாவும் அவன் புறத்திலிருந்து தான் ஏற்படுகின்றது என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். முழுமையாக நம்ப வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ, யா அல்லாஹ் என்னிடம் இந்த மாதிரி எல்லாம் சிரமம் ஏற்பட்டு விட்டது. ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்குள்ள இருந்து கேட்டாங்க. கடலுக்குள்ள, மீன் வயிற்றுக்குள்ள கடுமையான இருள், இரவு நேரம் என்பது ஒரு இருள். அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 இருள்களில் இருந்து பேசிய வார்த்தை அது. 3 இருள்கள். இரவு நேரம், கடலுடைய ஆழம், மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து கொண்டு நான் தவறிழைத்து விட்டேன், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன், நீ பரிசுத்தமானவன் என்று அவர்கள் பேசிய வார்த்தையை அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் கேட்டான். கடல் பிளவு, ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று நிற்கின்றார்கள். ஃபிரௌனுடைய பட்டாளம் ஒரு பக்கம். மூசா நபி பேசிய வார்த்தையை அல்லாஹ் கேட்டான். இக்கட்டான சூழல்களில் அவன் பக்கம் கையேந்துகின்ற பொழுது நிச்சயமாக அடியார்களுக்கு உதவி செய்வதில் அவன் பெரும் கொடை வல்லலாக இருந்து கொண்டிருக்கின்றான். நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் கஃபூருர் ரஹீமாக இருக்கின்றேன். இன்னும் சொன்னான் அல்லாஹு தஆலா, என்னுடைய ரஹ்மத் என்பது விசாலமானது. வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் எல்லா பொருளின் மீதும் சூழ்ந்திருக்கின்றது. நான் இரக்கமுள்ளவன், நான் இரக்கமுள்ளவன், நான் அருளாளன் என்பதை அல்லாஹ் அடிக்கடி குர்ஆன்ல சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றான். நமக்கு கஷ்டம் என்று சொன்னால் அவன் தாங்க மாட்டான். நமக்கு சிரமம் என்று சொன்னால் அவன், அடியார் இவ்வளவு சிரமப்படுகின்றானே என்று அல்லாஹ் திருப்திப்பட மாட்டான். யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் மா யதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன். ஒரு கிராமத்தையோ ஒரு ஊரையோ அல்லது ஒரு சில மக்களையோ அல்லாஹ் அழித்து விட்டு பேசிய புலம்பிய வார்த்தைகள் யாசீன்ல நம்ம ஓதும் பொழுது அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கின்றோம். யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் மா யதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன். அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஒரு பக்கம் அவர்களிடம் இறங்கி விட்டது. அவர்கள் தவறிழைத்து விட்டார்கள். நபிமார்களை பரிகாசம் செய்தார்கள். நபிமார்கள் கொண்டு வந்த விஷயங்களை ஏற்கவில்லை. எல்லா பாவங்களும் செய்துவிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு அழிவை கொடுக்கின்றான். அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் புலம்புகின்ற வார்த்தை யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு வந்த கை சேதமே. இப்படியா போவீங்க? நபிமார்கள் வந்தாங்களா இல்லையா? எத்தனை நபிமார்கள் வந்தாங்க, உங்களுக்கு நல்லது சொன்னாங்களே, ஏத்துக்கலாமே. நீங்க பரிகாசம் செஞ்சீங்களே, அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேலி கிண்டல் பண்ணீங்களே என்று சொல்லி அழித்து விட்டு அல்லாஹ் புலம்புவதை குர்ஆன்ல சொல்றான். அப்போ அல்லாஹ் அருளாளனுக்கெல்லாம் அருளாளன். அடியார்கள் கஷ்டப்படுவதை, சிரமப்படுவதை அவன் விரும்புவதில்லை. எனவே நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் நாம் கையேந்தி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அதற்கு முதல்ல நம்மளுடைய நம்பிக்கையை ஆழமாக அல்லாஹ்வை நம்புவது என்பதை நம்மளுடைய ஆழ் மனதில் உறுதியாக பதிய வைக்க வேண்டும். அவனுடைய வல்லமைகளை விளங்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அவ்வப்போது சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எப்போ தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லி சில நடைமுறைகளை நம்ம சொல்லுவோம் இல்லையா? தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட நான் சொல்லுவேங்க, கரெக்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு நிம்மதியா இருக்க, அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்க, நான் ஏதாவது படிச்சிருக்கேன் என்று சொன்னா நான் எந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கேன்னா நீ தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு நம்ம தூக்கத்தை கூட மறதி சில விஷயங்கள் இருக்கும், திடுக்கம் ஒரு சில விஷயங்கள்ல இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை எந்த அளவிற்கு உணர்த்தி காட்டினார்கள்.
நம்மளுடைய உள் மனசுல எந்த அளவுக்கு பதிய வைக்கணுங்கிறதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டினாங்கன்னா, தூக்கத்துல ஒரு மனுஷன் திடுக்கிட்டு எழும்பொழுது கூட மூணாவது கலிமா இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், இதை ஓதிட்டு நாலாவது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம ஃக்ஃபிர்லி, என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவாங்க. தூக்கத்துல திடுக்கிட்டு எழுந்திருக்கும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய நினைவோடு எந்திரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சபையில் உட்கார்ந்தாலுமே எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு தடவை இரவு நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். இப்ப மாதிரி விளக்குகள் எல்லாம் இல்லாத நேரம், தூக்கத்துல ஏதாவது நெருப்பு பத்த வச்சாதானே தெரியும், எதுவுமே தெரியல, இருள. நான் கைகளை எல்லாம் தடவி தடவி பார்க்கிற ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அப்படியே தடவிட்டே போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாதம் என்னுடைய கையில படுது. இது ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். ரசூலுல்லாஹ் எந்த நிலையில இருக்காங்கிறதையும் நான் விளங்கிக்கிட்டேன். ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருந்தாங்க, சஜ்தாவுல இருந்தாங்க. சஜ்தாவுல இருந்துகிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சில வார்த்தைகளையும் நான் காதுல வாங்கினேன். அவங்க இந்த துஆக்களை ஓதுனாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிலாக மின் சக்திக, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னுடைய கோபத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய பொருத்தத்தினால உன்னுடைய கோபத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். உன்னுடைய அந்த மன்னிக்கின்ற அந்த குணங்களை விட்டு, உன்னுடைய மன்னிக்கின்ற அந்த குணங்களை கொண்டு உன்னுடைய வேதனையை விட்டும் உன்னுடைய வேதனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். உன்னிலிருந்தே எல்லா விஷயத்திலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். உன்னை நீ புகழ்ந்தார் போல உன்னை வேறு யாராலுமே புகழ முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் நடுநிசையில் சஜ்தாவில் அமர்ந்து சஜ்தாவில் இருந்து பேசிய சில வார்த்தைகளை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களிலும் கூட அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பேசிய வார்த்தைகள் இவைகள் எல்லாம். ஹதீஸ் நூற்கள்ல எடுத்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜத்துக்கு எழுவாங்க, தூங்கி எழுந்திருச்சு தஹஜ்ஜத்துக்கு எழுந்த உடனேயே என்ன சொல்லுவாங்கங்கிறதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கு. அவங்க தஹஜ்ஜத்துக்கு விழித்ததும் கண் விழித்ததும் பேசிய வார்த்தைகள் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அந்த நூறு சமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன, யா அல்லாஹ் வானம் பூமி அதிலே உள்ள எல்லாத்துக்குமே ஒளி தரக்கூடியவன் நீ என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பேசிய வார்த்தைகள். தூக்கத்தில் கண் விழித்தாலும், தஹஜ்ஜத்தில் எழுந்தாலும், இரவு நேரங்களில் சஜ்தாவில் விழுந்தாலும், பகல் நேரங்களில் சஹாபாக்களோடு பேசினாலும், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை, கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா நேரமும் அல்லாஹ்வை நினையுங்கள். உத்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அவனை நினைப்பதற்கு நேரமெல்லாம் இல்லை என்று சொல்ல வேண்டாம், எல்லா நிலையிலும் அவனை நினைத்து பாருங்கள். இதுதான் இந்த நிலைமை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பொழுது முழுமையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்மளுடைய அந்த சில வார்த்தைகள், நம்மளுடைய நடைமுறைகள்ல நம்ம பேசக்கூடிய அந்த ஷிர்கான சில விஷயங்கள் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை நம்மளுடைய ஆழ் மனதில் பதிய வைப்பது. இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஷாஹித், முதல்ல முஷ்ரிக்கினுடைய பாவம் மன்னிக்கப்படாது. இரண்டாவது முஷாஹித், யார் மீதாவது வெறுப்பை சுமந்திருக்கிறது, யாரை பத்தியாவது ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, யார் மீதாவது வெறுப்பு வச்சுக்கிட்டு அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வெறுப்பை சுமந்தவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன். இந்த இரவிலும் கூட, பாக்கியமான இந்த இரவிலும் கூட
ஒரு சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லையா? அந்த மன்னிக்கப்படாதவர்கள், அந்த துர்பாக்கியசாலிகளுடைய பட்டியலில் இந்த பெயர் இடம் பெறுகின்றது. யாரை பத்தியாவது தவறாக நினைத்து கொண்டே இருப்பது, யார் மீதாவது வெறுப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த குணம் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கவே கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க சஹாபாக்கிட்ட, யாரும் யாரை பத்தியும் என்னிடம் தப்பா வந்து சொல்லாதீங்க. நான் உங்களை எல்லாரையும் எப்போதுமே சமமாகவே நான் பார்க்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை எப்படி பார்க்கிறனோ அதே மாதிரி தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கணும். இந்த உயர் ரகத்தில் இருக்கின்ற சஹாபாக்களும் கடைக்கோடியில் இருக்கின்ற சஹாபாக்களும் எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி ஒரே கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். இதுதான் மனிதன் வாழுகின்ற அந்த குணங்களை கற்றுக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தவறும் என்னுடைய உள்ளத்துல இல்ல, சொர்க்கவாசி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சொர்க்கவாசி உங்கள வருவார், ஒரு சொர்க்கவாசி வருவார், ஒரு சொர்க்கவாசி வருவார். 3 நாள் சொன்னாங்க. 3 நாள் ஒரே மனிதர் வந்தார். உங்கள்கிட்ட இப்ப ஒரு சொர்க்கவாசி வருவாருன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் ஒழு செஞ்சுட்டு தாடியில தண்ணி எல்லாம் சொட்ட கையில செருப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே கிராஸ் பண்ணாங்க. மறுநாள் சொன்னாங்க சொர்க்கவாசி வருவார். அதே நபர் அதே நிலை சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. 3வது நாளும் சொன்னாங்க. 3வது நாளும் அதே நிலையில அந்த சஹாபி வரார். அம்ர் இப்னு ஆஸ் நினைக்கிறேன், அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா அவர்கிட்ட போயிட்டாங்க. நான் என் வீட்டுல ஒரு சின்ன சண்டை, எங்க அத்தாவோட நான் சண்டை போட்டு வந்துட்டேன். ஒரு 3 நாள் உங்கள்கிட்ட தங்கிக்கிட்டோமா, ஒரு விருந்தாளியாக நான் ஒரு 3 நாள் தங்கிக்கிட்டோமான்னு சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. தங்கிக்கோங்கன்னு நான் 3 நாள் தங்கினேன். அவரு பெருசா அமல் செய்யற மாதிரி எல்லாம் இல்ல, பெருசா ஒன்னும் அமல் செய்யல. படுக்கையில அங்கங்க புரண்டு படுக்கும் பொழுது அப்பப்போ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற அந்த தஸ்பீஹாத்துகளை நான் காதுல வாங்கினேன். சரி, வேற ஏதாவது ஸ்பெஷலா அமல் செய்யறாரா என்றெல்லாம் நான் உற்று நோக்குகின்றேன். 3 நாட்களா நான் கவனிச்சு பார்க்கிறேன் அவர்கிட்ட எந்த ஒரு பெரிய ஸ்பெஷலான அமலும் பார்க்கிற மாதிரி தெரியல. 3வது நாள் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தோழரே, எங்க வீட்டுல சண்டை எல்லாம் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில நாங்க உட்கார்ந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி வருவாரு 3 நாள் சொன்னாங்க. 3 நாளுமே நீங்க தான் வந்தீங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன அமல் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் உங்கள்கிட்ட வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. என்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் அமல் இல்லை, நீங்க என்ன பார்த்தீங்களோ அதுதான் என்கிட்ட அமல். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, என் மனசுல யாரை பத்தியும் நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். என் மனசுல யாரை பத்தியும் தவறான எண்ணம் என்னுடைய உள்ளத்துல இருக்காது. சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை பெருக்கி கொடுத்திருப்பான், அந்த செல்வத்தை பார்த்து பொறாமப்படுற எண்ணமும் என்கிட்ட இல்லை. ஒரு நல்ல உள்ளம், அந்த எண்ணம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு இந்த மனிதர் உதாரணம். வலா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாள்ல பொருட்கள், நம்ம சம்பாதிச்சு வச்ச பொருட்கள், நம்ம பெற்றெடுத்த மக்கள் யாரும் எந்த பலனும் தராது. அப்படிப்பட்ட நாள் இல்லாம கல்லாஹ பி கல்பின் சலீம், சலாமத்தான உள்ளத்தோடு வந்தார் இல்லையா, அவருதான் பிரயோஜனப்படுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருதான் பிரயோஜனப்படுவார். வேற நம்ம சேர்த்து வச்ச சம்பாரிச்சு வச்ச சொத்து, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள், இதன் வழியாக நமக்கு பிரயோஜனம் எல்லாம் இல்லை. தூய்மையான உள்ளம் இருக்குது இல்லையா, அதுதான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமை வரை அதுதான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். யாரை பத்தியும் தவறான எண்ணம் எல்லாம் இல்லாம எப்படிங்க வாழ்க்கையை நடத்துறது? அவ்வப்போது சில ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் சிலது வரத்தான் செய்யும், வந்து கொண்டுதான் இருக்கு. என் சஹாபாக்களிடமும் கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் இது மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாம் வரத்தானே செய்தது. சஹாபாக்கள்கிட்ட சில பொறாமைகள், குரோதங்கள் சில நேரங்கள்ல அப்படியெல்லாம் வந்துருச்சு. வந்ததையும் ஒப்புக்கொண்டவர்கள் சஹாபாக்கள். அதுதான் இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைன்னா மறுப்பு பேச்சு அல்ல, நாங்க அப்படிதான் நினைச்சோம்னு சொன்னாங்க. ஹிஜ்ரி 8 ஹுனைன் யுத்தம் நடந்துச்சு. ஹுனைன் யுத்தம் முடிஞ்சு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி, நிறைய கனிமத்து பொருள்,
நிறைய பொருள் எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து ஜோரானாங்கிற இடம், நீங்க கூட உம்ராவுக்கு போகக்கூடியவங்க, ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க எல்லாம் ஜோரானாங்கிற இடத்துல போய் இஹ்ராம் கட்டிட்டு வர்றதெல்லாம் உண்டு. அந்த ஜோரானாங்கிற இடத்துல வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனிமத்து பொருளை பங்கீடு செய்யறாங்க. அதுல சமீபத்துல இஸ்லாத்துக்கு வந்த சில சஹாபாக்களுக்கு, குறிப்பாக அபூ சுஃபியான் போன்ற சஹாபாக்களுக்கு எல்லாம் நிறைய பொருளை தூக்கி தர்றாங்க. ஒட்டகம், அவ்வளவு எக்கச்சக்கமான ஒட்டகம், இந்த 100 ஒட்டக கணக்குல நீங்க எடுத்துட்டு போங்க, இந்தாங்க 100 ஒட்டகம் நீங்க எடுத்துட்டு போங்க என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப சமீபத்துல இஸ்லாத்துக்கு வந்து மதீனாவில் தஞ்சம் அடைந்திருக்கின்ற சஹாபாக்களுக்கு பெரும் பெரும் கிஃப்ட் தர்றாங்க. இது மதீனாவில் இருக்கிற அன்சாரி சஹாபாக்கள், மதீனத்து சஹாபாக்கள் அப்படியே நிறைய பரவுது. என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எல்லாத்துக்குமே சமமாலாம் தரல. இந்த மக்கா வாசிங்க இருக்காங்க இல்லையா, அதுவும் குறிப்பா இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கா பார்த்து தான் நிறைய தர்றாங்க, நமக்கெல்லாம் தரல என்று சொல்லி சில விஷயங்கள் அப்படியே புகையுது. இந்த செய்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுக்கும் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தி காதுக்கு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாங்க. அன்சாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை. எல்லா அன்சாரிகள், வேற யாருமே அதுல கிடையாது, அன்சாரிகள் மட்டும். எல்லா அன்சாரிகளையும் ஒண்ணு சேர்த்து தலைவரை கூப்பிட்டு முதல்ல பேசினாங்க. என்ன, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு முதல்ல பேசினாங்க கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னாடி. என்ன, அன்சாரிகள் எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிறாங்களாம்லே, உண்மையா என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, ஆமா யா ரசூலல்லாஹ், நான் உட்படதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் தான் அதுல பேசுனேன். அப்போ சஹாபாக்கள் எல்லாத்தையும், அன்சாரிகள் எல்லாத்தையும் கூட்டுங்கன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா அன்சாரிகளும் ஒன்று கூடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் நின்னாங்க. போய் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய சில வார்த்தைகள், நான் உங்களை வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? நான் உங்களை வந்து நீங்க வழிகேட்டுல இருந்தீங்க, என்ன கொண்டுதானே உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். நீங்கள் லலாலத்தில் இருந்தீர்களே, இஸ்லாம் இல்லாத, இந்த நேர்வழி இல்லாத அகல பாதாளத்தில் கிடந்தீர்களே, வழிகேட்டில் இருந்தீர்களே, அல்லாஹ் என்னை கொண்டுதானே உங்களுக்கு நேர்வழியை கொடுத்தான். நீங்க பிரிந்து கிடந்தீர்கள் இல்லையா, அவுஸ் ஹஜ்ரத்னு சொல்லி 2 கூட்டமாக இருந்து சண்டை போட்டுக்கிட்டு மதீனாவுல இந்த 2 கோத்திரமும் சேர்ந்ததா சரித்திரமே இல்லாத அளவுக்கு நீங்க பிரிஞ்சு கிடந்தீங்களே, என்ன கொண்டுதானே அல்லாஹ் உங்களை ஒண்ணு சேர்த்தா. ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்களே, இன்னைக்கு என்னை கொண்டுதானே நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வழங்கி இருக்கின்றார் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க 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 சஹாபாக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு அதிகமாக உபகாரம் புரிந்தவர்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறாங்க. இதைதான் சொன்னாங்க. சொன்னதோட மட்டும் இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதெல்லாம் சொன்னாங்க. என்ன கொண்டுதானே உங்களுக்கு ஹிதாயத்து, என்ன கொண்டுதானே உங்களுக்கு நேர்வழி, என்ன கொண்டுதானே நீங்க வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்கீங்க, என்ன கொண்டுதானே உங்களுக்கு செல்வம். இதெல்லாம் கேட்டது மட்டும் இல்லாம நீங்க என்ன பார்த்து இதெல்லாம் கூட கேட்கலாம் இல்லையா? விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, நீங்க என்ன பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமே. ஆமா, நீங்க ஊரை விட்டு உங்களுடைய நாட்டு மக்கள், மக்கத்து மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஊரை விட்டு வரும் பொழுது நாங்க தானே உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், உங்களுக்கு எதுவுமே இல்லாத நிற்கதியாய் நிற்கின்ற பொழுது நாங்கள் தானே உங்களை அரவணைத்தோம், எல்லாமே சொல்லலாமே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல 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 சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியாம, அல்லாஹ்வும் ரசூலும் அதிகமாக எங்களுக்கு உபகாரம் புரிஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு அதிகமாக உபகாரம் புரிஞ்சிருக்கிறாங்க, இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாம சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு,
மனசுல கவலை, மனசுல ஏதாவது இந்த மாதிரியான குரோதமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா நேர்ல போய் கேட்டுருக்கும், அவங்கள்ட்டயே போய் கேட்டுருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுதான் செஞ்சாங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? இதெல்லாம் நடந்துச்சு. சரி, அதுக்கடுத்து நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த மக்களுக்கு நான் என்னத்தை கொடுத்தேன்? இந்த உலகத்தினுடைய ஒட்டகங்களையும் ஆடுகளையும் இங்க கிடைச்ச கனிமத்து பொருளையும் தானே கொடுத்தேன். அவங்க அதுதானே எடுத்துட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே நான் நிற்கின்றேன், நீங்க என்ன எடுத்துட்டு போங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன எடுத்துட்டு போங்க உங்க வீட்டுக்கு, என்னை கொண்டு செல்லுங்கள். நான் சொல்லுகின்றேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொல்லுகின்றேன், மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் ஒரு பள்ளத்தாக்கில் எல்லாம் சென்றாலும் அன்சாரிகள் எந்த வழியில் சென்றார்களோ அங்குதான் நான் நிற்பேன். நான் அன்சாரிகளின் பக்கம் தான் நிற்பேன். நான் முஹாஜிர் மட்டும் இல்லை என்று சொன்னால், நான் ஹிஜ்ரத் மட்டும் நடக்கவில்லை என்று சொன்னால், நானும் அன்சாரிகளில் உள்ளவனாகத்தான் இருப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களிடம் சொல்ல சொல்ல சஹாபா பெருமக்கள் அழுதார்கள் என்பதாக வரலாறு கூறுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறான சில செய்திகள் வருகின்ற பொழுது தவறான உள்ளத்திலே ஏதாவது ஒரு எண்ணம் உதிக்கின்றதா இவரை பற்றி, நேரடியாக சென்று உங்களை பத்தி இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் சரின்னு சொல்லிட்டு போயிடு. அதை விட்டு போட்டு தவறான எண்ணத்தை உள்ளே வைத்துக் கொண்டு அதை 4 பேரிடம் சொல்லி அதிலே ஒரு ஆனந்தம் கண்டு அந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாக பறக்க விட்டு இப்படியெல்லாம் ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துவதையும் அவமானப்படுத்துவதையும் அந்த குரோத தன்மையோடு வாழ்க்கை நடத்துபவனையும் அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அல்லாஹ் விரும்புவது இல்லை. இந்த இப்படிப்பட்ட பாக்கியமான இரவிலும் கூட இந்த துர்பாக்கியவான்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார். அதற்கடுத்து இந்த இரவிலும் மன்னிப்பு கிடைக்காத சில துர்பாக்கியசாலிகளில் உறவுகளை முறித்து கொண்டு வாழ்பவர்கள், உறவுகளை முறித்து கொண்டு வாழ்பவர்களுடைய விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல எச்சரிக்கையான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. துவா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அவங்களுடைய துவா. இந்த இரவுல அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட மாட்டாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உறவுகளை முறித்து கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உறவுகளை ஆதரித்து வாழுங்கள், உறவுகளை ஆதரித்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். யாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்காதீங்க. சண்டை சச்சரவு செய்பவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. சண்டை சச்சரவு செஞ்சுக்காதீங்க. மனசுல எதையுமே வச்சுக்க. இந்த வரிசையா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். உள்ளத்துல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உறுதியாக இருப்பது, நம்மளுடைய மனசுல யாரை பத்தி எந்த தவறான எண்ணமும் இல்லாமல் இருப்பது. அப்படி தவறான எண்ணம் இருந்தால் அதை தெளிவு பெற்றுக் கொள்வது, இல்லை என்று சொன்னால் அதை மன்னித்து மறைத்து அவர்களோடு இணங்கி வாழ்வதற்குண்டான முயற்சியை செய்யும். இணங்கி வாழ வேண்டும். குறிப்பாக உறவுகளை முறித்துக் கொள்வது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தா ஒரு குடும்பத்திற்குள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம், இவைகளை எல்லாம் நாம் தெளிவாக சொல்லி தெரிய தேவையில்லை. அந்த அளவிற்கு பெற்றோர்களோடு யார் சரியான முறையில் நடக்கவில்லையோ அவர்கள் விஷயத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பல எச்சரிக்கையான வார்த்தைகள் உண்டு. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சில விஷயங்களை சில விஷயங்களோடு சேர்த்து சேர்த்து சொல்லுவார். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற இடத்துல அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படணும்னு சொல்லுவான். அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். தொழுகையை சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா ஜகாத்தை பத்தி பேசுவான். அதே மாதிரி வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையுமே இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயத்துல அந்த இடங்களில் எல்லாம் அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுவார். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் இருக்க அவர்களுடைய மனம் நோகுதலோடு நாம் நடந்தோம் என்று சொன்னால்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா? நம்ம அடிக்கடி ரமலானுடைய காலங்கள்ல இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். ரமலான் மாதம் நோன்புவை இந்த ரமலான் மாதம் அடைந்தும் இந்த ரமலான் அவனை விட்டும் கழிகின்ற பொழுது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாதவன் துர்பாக்கியசாலி. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் துர்பாக்கியசாலி. பெற்றோர்கள் இருந்து அந்த பெற்றோர்கள் வழியாக ஒரு சந்தோஷத்தை இவன் காணவில்லை என்று சொன்னால் அவன் துர்பாக்கியசாலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து, அவர்கள் பெயர் சொல்லி ஸலவாத்து சொல்லாதவர்கள் எல்லாம் துர்பாக்கியசாலி. இந்த வரிசையை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய ஜிஹாத், பொதுவாகவே போர் கலந்து கொள்வதில் சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம். இஸ்லாத்திற்காக வேண்டி நான் முன்வரிசையில் நிற்க வேண்டும், என் உயிர் தியாகம் செய்ய வேண்டும், என் உயிர் ஷஹீதாக ஆக வேண்டும் என்பதில் சஹாபாக்களுக்கு எவ்வளவு அலாதியான விருப்பம். ஓடோடி வந்து ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் நான் போருக்கு வருகின்றேன், நீ உன்னுடைய தாயை கவனிச்சுக்கப்பான். யா ரசூலல்லாஹ் நான் என்னுடைய தாயிடம் அனுமதி கேட்டு விட்டேன், நான் போருக்கு வருகின்றேன், நீ உன் தாயை கவனிச்சு கொண்டான். சில சூழ்நிலைகளை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தை, அந்த சஹாபியிடம் சொல்லுவார்கள், உன்னுடைய தாயினுடைய காலுக்கு கீழே தான் சொர்க்கமே இருக்கு. யா ரசூலல்லாஹ் நானும் போருக்கு வந்து ஜிஹாதுல கலந்துகிட்டு இந்த மாதிரி சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை, உன்னுடைய தாய் பாதங்களுக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்கு, போய் அவங்களுக்கு பணிவிடை செய்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, பிள்ளைகளோடு நாமும் பெற்றோர்களும் நல்ல முறையில் நடந்து கொள்வது, சகோதரர்களோடு எந்த ஒரு விஷயத்திலும் உறவுகளை முறித்துக் கொள்ளாமல் உறவை பேணி பாதுகாத்து வாழ்வது என்பது, அல்லாஹ் ரஹ்மான், அவன்தான் ரஹீம். அல்லாஹ் தனக்குத்தானே சில 99 பெயர்கள், அவனுடைய தன்மைகளுடைய பெயர்களை சொல்லுகின்ற பொழுது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது, ரஹ்மான் என்று அவனை அழையுங்கள், ரஹீம் என்று அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல வருகின்ற அந்த ரஹ்மானும் ரஹீம் இந்த 2 வார்த்தைக்குள்ளும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு அரபி வார்த்தை தான் ரஹீம் என்கின்ற அந்த வார்த்தை. ரஹீம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் உறவு முறை என்றுதான். ரஹ்மான் ரஹீம் என்கின்ற அந்த 2 வார்த்தைக்குள்ளும் அடங்கி இருக்கின்ற அந்த ரஹீம் என்கின்ற வார்த்தை, அல்லாஹ் உறவு முறைகளை தன்னுடைய ரஹீம் என்கின்ற அந்த தன்மையோடு சேர்த்து வைத்திருக்கின்றான். அந்த உறவு முறை நாளை வந்து அல்லாஹ்விடம் சொல்லும், யாரெல்லாம் என்னை அரவணைத்து வாழ்ந்தார்களோ யா அல்லாஹ் நீ அவர்களை அரவணைத்து வாழ், யாரெல்லாம் என்னை வெட்டி வாழ்ந்தார்களோ, உறவு இன்றி வாழ்ந்தார்களோ அவர்களோடு நீனும் வெட்டி வாழ்ந்து விடு என்று உறவு நாளை வந்து அல்லாஹ்விடம் பேசும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட புனிதமான நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட சில துர்பாக்கியசாலிகளுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்பதை நாம் கருத்திலே கொள்ளுகின்ற பொழுது நாம் நம்மளுடைய தன்மைகளை சரி செய்து கொண்டு, நம்மளுடைய உள்ளங்களை சரி செய்து கொண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு இறைஞ்சுவதற்கு நாம் தயாரான நிலையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த இரவில் இறங்கி வந்து பேசுகின்ற நேரம் இது. இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய இந்த ஒரு இரவிலாவது சில அல்லாஹ்விடம் வார்த்தைகளை கொட்டி அழுதுவிட வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா சொல்லி அல்லாஹ்ட்ட அழுதுன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் இறங்கி வருவான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் அடியார்கள் மீது தாயை விட 70 மடங்கு பாசத்தால் மிகைத்தவன் அவன். ஒரு தாயிட்ட போய் அழுது நின்னா கூட ஒரு தடவை 2 தடவை 3வது தடவை 5வது தடவை அழுதுட்டா தாயினுடைய மனசு இலகி வந்துடும் இல்லையா? அதை விட அவனுடைய இரக்க குணம் 70 மடங்கு மேலானவன் அல்லாஹ். அந்த இரக்க குணத்தை நாம் ஆதரவு வைத்து அல்லாஹ்விடம் நாம் இறைஞ்சுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா விதமான வாசல்களையும் திறந்து வைக்க காத்திருக்கின்றான். எனவே இப்படிப்பட்ட புனிதமான இரவுகளில் நாம் இரவு நேரத்தை இபாதத்தில் கழிப்பதற்காக சில விஷயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக தஸ்பீஹ் நஃபில் வாழ்நாளில் ஒரு தடவையாவது
முடிஞ்சா தினமும் தொழுதரணும், இல்லைன்னா வாரத்துல ஒரு தடவையாவது தொழுவணும், அதுவும் இல்லைன்னா மாசத்துல ஒரு தடவையாவது, அதுக்கும் முடியலன்னா வருஷத்துல ஒரு தடவையாவது, அதுக்கும் முடியலன்னா ஆயுள்ள ஒரு தடவையாவது இந்த தொழுகையை தொழுது விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க. கூப்பிட்டு, சின்னத்தாவை கூப்பிட்டு சொன்னாங்க, சிறிய தந்தையே, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரட்டுமா, நான் உங்களுக்கு ஒரு ஒரு அன்பளிப்பு தரட்டுமா, ஒரு வெகுமதி தரட்டுமா, 10 தன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கிஃப்ட கொடுக்கட்டுமா, அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய முந்தியது பிந்தியது பழையது புதித்தது அறிந்து செய்தது அறியாமல் செய்தது சின்னது பெருசு ரகசியமா செஞ்சது பகிரங்கமா செஞ்சதுன்னு சொல்லி ஒண்ணு கூட விட்டு விடாம எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதுதான் தஸ்பீஹ் நஃபில் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 4 ரக்காத்து தொழுவோம், 4 ரக்காத், ஒரு சலாம்ல 4 ரக்காத்து தொழுவோம். முதல் ரக்காத் ஒவ்வொரு ரக்காத்திலும் 75 தடவை 3வது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது வரைக்கும் போதுமானது, ஹதீஸ்ல இருக்கு. 75 தடவை சொல்லணும் ஒவ்வொரு ரக்காத்து. தக்பீர் கட்டின உடனே சனா ஓதிட்டு அல்ஹம்து சூரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 15 தடவை சொல்லணும். 15 தடவை இந்த தஸ்பீஹ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓதி ருக்கூக்கு போறதுக்கு முன்னாடி 10 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் 25 தடவை ஆச்சு. அதுக்கடுத்து ருக்கூல 10 தடவை, ருக்கூனுடைய தஸ்பீஹ் ஓதிட்டு ருக்கூல 10 தடவை 35 தடவை. அதுக்கடுத்து எழுந்து நின்று சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் எழுந்து நின்று 10 தடவை 45. அதுக்கடுத்து சஜ்தாவுல சஜ்தாவுல 10 தடவை சஜ்தாவுடைய தஸ்பீஹ் ஓதிட்டு அதுக்கடுத்து 10 தடவை. அதுக்கடுத்து எழுந்து உட்கார்ந்து 10 தடவை. அதுக்கடுத்து 2வது சஜ்தாவுல 10 தடவை. ஆக மொத்தம் 75 தடவை ஒரு ரக்காத்துல கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கு 2வது ரக்காயத்துல எந்திரிச்சு அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னாடி 15 தடவை. இப்படியாக 4 ரக்காத்துகள் ஒரு சலாமை கொண்டு தொழுகணும். இந்த தொழுகையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, இதை முடிஞ்சா டெய்லியும் தொழுவுங்க, இல்லைன்னா வாரத்துல ஒரு தடவை, இல்லைன்னா மாசத்துல ஒரு தடவை, இல்லைன்னா வருஷத்துல ஒரு தடவை, இல்லைன்னா ஆயுள்ளையாவது ஒரு தடவை இந்த தொழுகையை தொழுவுங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்து தந்திருக்கிறாங்க. எனவே இப்போ தனி நபர்களுடைய நஃபில் நமக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரங்கள்ல இந்த தொழுகையை இந்த மாதிரியான நேரங்களிலாவது தொழுது அல்லாஹ்விடம் இந்த தொழுகையை முன்வைத்து அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. இந்த தொழுகையை தொழுதுட்டா அல்லாஹ் முன்னாடி பின்னாடி செஞ்சது போனது வந்தது ரகசியமா செஞ்சது பகிரங்கமா செஞ்சது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுறானே. பரிசுத்தமாக ஆன உடனே அல்லாஹ்ட்ட கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிரு, என் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிரு, நான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கிடு, அல்லாஹ்ட்ட கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற இரவுதான் இந்த புனிதமான இரவு. எனவே இந்த இரவில் இப்படிப்பட்ட பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்கு, நல்ல எண்ணங்களோடு வாழ்க்கையை வாழ்வதற்கு, தவறான எண்ணம் இஹ்லாஸான முறையில் நடந்து தவறான எண்ணங்களை எல்லாம் உள்ளத்திலிருந்து உதறி தள்ளி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.